ஒன்றிணைந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. பிஜேபி 26 தேர்தல் தமிழ்நாடு தேர்தலே அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் இப்படிங்கிற விஷயமெல்லாம் திமுக பெரிய சாதனை. திமுக அதிமுக மாற்று தான் நீங்க, அதனால அவங்க 8% வாக்குகள் இருந்துச்சு. நம்ம 50 வருஷமா ரெண்டு கட்சியும் பார்த்துட்டோம், ஒரு சலிப்பு இருக்கும் மக்கள். அந்த இது வந்து கரெக்டாக அவர் பயன்படுத்தார். விஜய்க்கு அந்த நிலைமை இல்லையா? ஒன்றிணைந்த அதிமுக இத்தனை கட்சியோட கூட்டணி அமைச்சா ஒருவேளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு பாஜக இல்லாமல். வட இந்தியா மாநிலம் மாதிரி ஏதாவது மதத்தை காமிச்சோ ஜாதியை காமிச்சோ அரசியல் பண்ண முடியாது. 2021 காட்டில் இப்ப அதிகப்படியான கோபம் இருக்கு. அந்த கோபம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2026 ஏற்படுத்தும். வணக்கம். வணக்கம். 26 தேர்தல் களம் எப்படி சார் அமையும்? நான் எத்தனை முனை போட்டி எப்படி அமையும்? ஏன்னா இப்போ போகிற டைமென்ஷன்ஸ் வச்சு பார்த்தா நீங்கள் அதை எப்படி போகணும்னு பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இருக்காது. அவங்க அப்படியே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அதிமுக, பாமக, தேமுதிக, அமமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அதுக்கு தலைவராக செங்கோட்டையன் இருப்பார். செங்கோட்டையன் அதிமுகவினுடைய பொதுச் செயலராக இருப்பார். இதை சுற்றி கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடந்து இவங்க ஒரு வலுவான கூட்டணி, ஒன்றிணைந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. விஜய் எப்பயும், நான் ஏற்கனவே பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன், 2 வருஷத்துக்கு நான் தான் முதல்ல சொன்னேன், விஜய் கொண்டு வந்தே அவர் விஜய் ஸ்பாய்லர் தான், விஜய் ஓட்டை பிரிக்கிறது தான் விஜய் உருவாக்கியிருக்கிறாங்க, விஜய் பிஜேபியினுடைய பி டீம் தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்கவும் போதும். விஜய் தனியாக தான் நிற்பார். ஒரு 8%, 7% வாக்குகள் வாங்குவார். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்குவார். வாங்கி அவர் வாக்குகளை சிதறடிப்பார். சீமான் எப்பயும் போல் தனியாக நின்று அவர் ஒரு வாக்குகளை சிதறடிப்பார். இந்த 4 முறை போட்டி தான் நடக்க போகுது. இதை நோக்கி தான் 2026 தேர்தல் போகும். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற ஆப்ஷனும் கிடையாது, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அவங்க வேற பிரச்சனையின் அடிப்படையில் கொள்கை ரீதியாக அங்கே இருக்கிறாங்க. இதைத்தான் நோக்கி பிஜேபி நகர்த்தி கொண்டு போகுது. அதுக்கு அநேகமாக இன்னொரு 3-4 மாதத்தில் அதுக்கு உண்டான ஒரு வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி 26 தேர்தல் தமிழ்நாடு தேர்தலே அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஓகே, இப்போ இந்த 4 கார்னர் ஃபைட்டில் வந்து அப்போ திரும்ப திமுக தான் வெற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. சீமானும் அதுதான், விஜயும் அதுதான், பாஜக அதிமுக அதுதான். அப்போ அது அப்படி தான் போகுதா? அப்படி பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி பலத்தோடு திமுக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சின்ன ஒரு ஓட் பேங்க் இருக்குது. திமுகவுடைய நலத்திட்டங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 1000 ரூபாங்கிறத ஒரு பெரிய ஃபேக்டர் அது எலெக்ஷனில் பிரதிபலிக்கும். ஸ்கீம்ஸ் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்கீம்லாம் கொண்டு போய் தான் மகாராஷ்டிராவில் டெல்லியில் அவங்க அப்ளை பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. இப்போ அது ஒரு பெரிய அளவில் திமுக கை கொடுக்கும். கூட்டணி கட்சியினுடைய பலம், பிஜேபி மேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, பிஜேபி அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள் இப்படிங்கிற விஷயமெல்லாம் திமுகவுக்கு ஒரு பெரிய சாதகம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, பிரிந்து கடந்த அதிமுக ஒன்றிணைகிறப்போ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களும் விட்டுற மாட்டாங்க, முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இது விஜய் தான் இதில் வந்து 2026 பிறகு அடுத்த படத்தில் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் தான் வந்து தனித்து விடப்பட்டார்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்கப்பட்ட வேலையாக தான். நாம் தமிழர் எப்பயும் போல பயிற்சி தான், தோற்றால் பயிற்சி தான்ன்ற மாதிரி அவர் எப்பயும் போல பயிற்சி எடுத்துக்கிட்டு எல்லாரையும் பேசிட்டு அவருடைய லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கோம். இதுதான் 26 தேர்தல், இதை நோக்கி தான் போகும். ரிசல்ட் என்னன்னு பார்த்தா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது பிரகாசமாக தான் இருக்கும். இப்போ திமுக எதிர்ப்பு வாக்கள் 3 பிரிகிறதுனால வெற்றி உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. பட் ஆன்டி இன்கம்பன்சி சம்பாதிச்சிருக்காங்களா 5 வருஷத்தில்? அந்த ஆன்டி இன்கம்பன்சி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? அது வந்து ஓரளவுக்கு அதிமுக அதை கேரி பண்ணும். அதிமுக பிஜேபி கொஞ்சம் கேரி பண்ணும். இந்த மாற்றம்னு ஒன்று விஜய் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் மாற்றம்னு வந்திருக்கணும். இப்போ 2006 தேர்தலில் விஜயகாந்த் என்ன பண்ணுறேன்னா, அதிமுக திமுகவுக்கு மாற்று, நான் மக்களோடையும் கடவுளோடும் தான் கூட்டணி, நான் யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு நிற்கிறார். 8% வாங்குறாரு. விருதாச்சலத்தை தனிச்சு நின்று ஜெயிக்கிறார். ஆனால் அதே விஜயகாந்த் எடுத்த பெரிய தவறு 2011 அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணிக்கு விஜயகாந்த் போனதுக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி. அதிமுக கூட்டணி போய் எதிர்கட்சி தலைவர் சார் 23 எம்எல்ஏ வாங்கினாங்க சார். அதிமுக கூட்டணி வெளியே வந்த பிறகு அவர் எடுத்த முடிவு சொல்றேன். அதிமுக கூட்டணி போனது தப்புங்கிறேன், அது வெளில வந்தது தப்புறீங்களா? போனது நல்ல முடிவு. ஏன்னா அதுல வந்து உழைச்சி பார்த்தாரு. வெளியில வந்து போகாம இருந்தாருன்னா 2007 கட்சி ஆரம்பிச்சார். 2011 அவர் தான் முதலமைச்சர். அதே வீரியத்தோட அதே ஸ்ட்ராங்கோட விஜயகாந்த் வந்து தொடர்ந்து பயணப்பட்டு இருந்தாருன்னா
2011 அவர் தான் சிஎம். ஆனால் சார் இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் லாங் டைம் ஸ்ட்ராட்டஜியை வந்து யோசிச்சு பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா. அப்படி இருக்கும்போது திமுக வந்து தனித்து எலெக்ஷன் சந்திச்ச வரலாறு திமுக கிடையாது, எப்போவுமே வந்து கூட்டணி தான். ஏன்னா கூட்டணி அமைச்சா தான் வந்து இங்கே வெற்றி பெற முடியுன்ற அந்த யதார்த்தத்தை அவங்க தெரிஞ்சவங்க சரிங்களா. அப்போ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் தனித்து நிற்கிறது எப்படி சரியான முடிவு? அவரும் கூட்டணி போகிறது சரியான முடிவு இருந்திருக்கும். இல்லை, மாற்று தானே சொல்லிட்டு வராரு. ஓகே, திமுக வந்து திகாவில இருந்து திராவிட கழகத்துல இருந்து பிரிந்து அண்ணா ஆரம்பிச்சு ஒரு கட்சி இயக்கமாக ஆரம்பிச்சு காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அது ஒரு பெரிய வரலாறு. திமுகல இருந்து பிரிஞ்சு போய் அதிமுக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். விஜயகாந்தனுடைய கொள்கை என்ன? 2 கட்சிக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு அதே கட்சியில் நீங்க கூட்டணி வச்சு எப்படி எடுத்துக்குவாங்க? இப்போ டெல்லியில் நடந்த தப்பு தான். டெல்லியில வந்து கெஜ்ரிவால் என்ன பண்ணாரு, காங்கிரஸ் எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் ஒரு சீட் கூட வாங்க முடியல. அதே வேலையை தான் விஜயகாந்த் பண்ணாரு. 2 கட்சிகளும் வந்து எதிர்த்து தான் நான் ஒரு அரசியல் பண்றேன்னு வர்றாரு. அந்த அரசியல் பண்ணன்னு வந்தவர் 5 வருஷம் கூட அவரால் தாக்கு பிடிக்க முடியல. திமுக தனிச்சு நின்று ஒரு தேர்தலை கூட சந்திச்சு இல்லைன்றீங்க. 2016 திமுக தனிச்சு தான் நின்றுச்சு, 83 சீட் ஜெயிச்சு. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட், விசிக, விஜயகாந்த், தேமுதிக, மதிமுக, வைகோ எல்லாரும் தனியா இல்ல ஜெயிச்சதுன்னு சொல்றேன். அது தனிச்சு தோத்துருக்காங்க, ஜெயிச்சதுன்னு சொல்றேன். ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க. ஜெயலலிதா 2014 நாடாளுமன்றத்தில் தனிச்சா நின்னாங்க. அவங்க 37 பெற்றாங்க. பெரிய சில கட்சி யாரும் ஒரு கட்சி கூட கூட்டணி இல்லாமல சில கட்சியில சேர்ந்துக்குருவாங்க, சில கட்சியில உடச்சு கூட வச்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரியான அதான் சார் நான் என்னோட விஷயம்னா வெற்றி பெறணும் கூட்டணி அவசியம் சரிங்களா. விஜயகாந்துக்கு அது எப்படி தப்பான முடிவு நம்ம சொல்ல முடியும் நான் கேட்கிறேன். இல்ல அந்த நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சியில எப்படி சேர்ப்பீங்க? என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 2011 நீங்க சேர்றீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆயிரீங்க. இப்போ கட்சியுடைய அடிமட்ட வளர்ச்சி எப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளாட்சி அமைப்புகள் தான் அடிமட்ட வளர்ச்சி. உள்ளாட்சி அமைப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு கட்சிக்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். விஜயகாந்த் என்ன பண்ணிவிட்டார் அப்படின்னா ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் ஆனவனே சட்டசபையில் சண்டையை போட்டார். உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி சண்டையை போட்டார். உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிச்சு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதற்கு பிறகு வெளியே வந்திருந்தாருன்னா கட்சி இவ்வளவு பலகீனமாக இருக்காது, காப்பாற்றிக்கலாம். உள்ளாட்சி அமைப்புகளில் அவங்க நிர்வாகிகள் இருப்பாங்க, கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து 2016 வீரியமாக அவர் ஃபைட் பண்ணிக்கலாம். அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணாரு, அங்கிருந்து ஒரு 6 மாசம் கூட அந்த கூட்டணியில் அவரால் நீடிக்க முடியல. எதிர்கட்சி தலைவராக வெளியே வர்றாரு. அதுக்கப்புறம் தான் கட்சி என்னென்ன நடந்துச்சு, பலர் அங்கே போனாங்க வச்சாங்க, அதெல்லாம் தெரியும். அப்போ 2 கட்சிக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வந்துட்டு வெளியில அதே இன்னொரு கட்சி கூட கூட்டணி போனதான் மக்கள் நம்பகத்தன்மை இழந்தாங்க. நீங்கள் அதே கட்சி தானே? இல்லை, எனக்கு இங்கே ஒரு டவுட் சார். இப்போ மாற்றுன்னு சொல்லிட்டு வரவங்க மாற்று தான் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க, மக்கள் அதான் அங்கீகரிக்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து 2007 வந்து அவர் தனிச்சு நின்னார், வந்து எலெக்ஷனில் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனார், தனிச்சு நின்று மாற்றுன்ற அடிப்படையில் வெற்றி பெற்றார். பிறகு 2011 எலெக்ஷன் வரும்போது அதிமுக மாற்றுன்னு சொன்னவர் அதிமுக போயிட்டாரு. ஆனால் மக்கள் அவருக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்தாங்களே, மாற்று சொன்னவன் ஏன் அதிமுக போகணும்னு மக்கள் யாரும் கேட்கல, வெற்றி பெற வச்சாங்க. அந்த கூட்டணி என்ன சொல்றேன்னா நீங்க அப்படி தாக்கு பிடிச்சா முதலமைச்சராக இருக்காங்க ஆயிருக்கலான்ற எதிர்கட்சி தலைவரான அதுக்கப்புறம் தாக்கு பிடிக்க முடியலையே. இல்லை, இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. பலர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜயகாந்த் 2011 அதிமுக போனதால் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அடைஞ்சார். அப்புறம் அந்த கூட்டணியில் ஜெயலலிதாவோட சண்டை போட்டுட்டு வெளியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் 2014 மக்கள் நல்ல கூட்டணி அவர் போயிருக்கக்கூடாது, திமுக கூட்டணி வச்சுருந்தா ஆட்சி அமைச்சிருக்கலாம். அவர் அங்கே தான் அவர் முடிவு தப்பு. எப்படி 2014 அதிமுக போனாரோ 2016 திமுக போயிருக்கணுங்கிறதா அவர் மீது வச்சப்பட்ட பார்வை. நீங்கள் அதை தவறுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், தவறான விஷயம் தான். அதாவது இப்போ நாம் தமிழ் எடுத்துங்க, 1000 விமர்சனங்கள் இருந்தால் கூட 8% வாங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சி அந்தஸ்தப்பட்டிருக்கு. அவங்க தொடர்ந்து என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் தனித்து தான், நாங்கள் யாரும் கூட கூட்டணியில் இருக்க மாட்டேங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. எப்பயுமே ஒவ்வொரு தேர்தலையும் இந்த மாற்ற நோக்கிட்டே இருப்பாங்க. மாற்று ஒரு அரசியல் தேவை, மாற்று ஒன்று வேணும் அப்படின்னு ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் 2006 எடுத்துங்க, விஜயகாந்த் வந்து மாற்ற யோசிச்சாங்க. அதனால தான் 8% வாங்கினார். அதற்கு பிறகு நீங்கள் 8% நாம் தமிழர் வந்து நிற்கிது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு இடத்த தேடிட்டே இருப்பாங்க, ஆல்டர்னேட்டிவ் தேடிட்டே இருப்பாங்க. அப்போ அதை வந்து கரெக்டாக யார் அதை கேரி பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் முக்கியம். அதை விஜயகாந்த் கேரி பண்ணார். ஆனால் அதை வந்து அவரால் லாங் ஸ்டாண்டாக கொண்டு போக முடியல, மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாற்றுக்கு தானே உங்களுக்கு 8% போட்டாங்க. நீங்கள் விஜயகாந்த் திமுக அதிமுகவுக்கு மாற்று தான் நீங்கள், அதனால உங்களுக்கு 8% போட்டோம். 8% வாக்குகள் விழுந்துச்சு. நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் பல்ல கடிச்சு ஒரு 5 வருஷம் தள்ளி இருந்தாருன்னா அடுத்து 2016 தேர்தலில் அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியாக தனிச்சு எதிர்கட்சியாக வந்திருந்தாருன்னு வச்சுங்க. யாரோடையும் கூட்டணி இல்லாமல் 2016 தேர்தலில் மக்கள் நல கூட்டணி அமைக்காமல் விஜயகாந்த் வந்து அதிமுக கூட்டணி சேராமல் திமுக கூட்டணி சேராமல் தாக்கு பிடிச்சி 2016 நின்றுருந்தாருன்னா முதலமைச்சராக கூட இருக்கலாம், தனித்து எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம். அப்போ கட்சி எவ்வளோ வலுவான கட்சியாக இருக்கும். அங்கே தானே மிஸ்டேக் பண்ணுறாரு. அந்த ஒரு நிலைமை தான் இப்போ விஜய்க்கு வந்து நிற்கிது. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எடுத்தவொடனே தடுமாற்றம், நான் 2 கட்சிக்கும் நான் மாற்று அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. என் தலைமையிலான ஒரு கட்சி, என் தலைமையிலான ஒரு ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் ஒரு முடிவு போறாரு. அதிமுகவை நீங்க மாற்றுன்னு சொன்னா எதிர்த்தாலும் அதிமுக எதிர்க்கிறது இல்லை, திமுகவை தான் எதிர்க்கிறீங்க, பாஜகவை மேலோட்டமாக தான் எதிர்க்கிறீங்க, காங்கிரஸை பற்றி பேசுறதே இல்லை.
அப்ப நீங்க எல்லாரையும் எதிர்க்கணும். விஜயகாந்த் எல்லா கட்சியும் எதிர்த்தாரு. திமுகவையும் பேசினாரு, அதிமுகவையும் பேசினாரு. நத்தம் விஸ்வநாதெல்லாம் பயங்கரமா நத்தம் உன்னை எதுக்கு உனக்கு அப்படிம்பாரு மேடையில். அந்த மாதிரி எல்லாரையும் விமர்சனம் பண்ணாரு. அது மக்கள் வந்து ஓகே நம்ம 50 வருஷமா ஒரு 2 கட்சியும் பார்த்துட்டோம், ஒரு சலிப்பு இருக்கும் மக்களுக்கு. அந்த இது வந்து கரெக்டாக அவர் பயன்படுத்திட்டாரு. விஜய்கிட்ட அந்த நிலைமை இல்லையே. அதிமுக பேசுறது இல்லை, திமுக மட்டும் தான் கார்னர் பண்றாரு. பிஜேபி மேலோட்டமாக தான் பேசுறாரு. காங்கிரஸ் கட்சி விமர்சனம் பண்றது இல்லை. தமிழ்நாட்டுக்கு மற்ற கட்சியில் என்ன பண்றாங்க அப்படின்னு அதை பற்றி விமர்சனம் பண்றது இல்லை. அப்படிங்கும் போது விஜய் வந்து அதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு போட்டு போறாங்க, அதிமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு போடுவாங்க, திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள் அதிமுகவுக்கு போட போறாங்க. விஜய் அதான் அந்த நிலைமை தான் இருக்காரு. நீங்க என்ன மாற்றம் புதுசு ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு இருக்க ரசிகர்களை மட்டும் நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. மக்களை கவர்ந்திருக்கிற மாதிரியான எந்த விஷயமும் கிடையாது. இப்போ வேற ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியும் நீங்க கிடையாது, ஆல்டர்னேட்டிவ் லீடரும் நீங்க கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த வாக்கு சதவீதத்தை மட்டும் நீங்க வாங்க போறீங்க. அதான் நடக்க போகுது. இப்போ அதில் வந்து இந்த தேர்தலை பொறுத்த 2026 தேர்தல் பிறகு விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கிட்டு அதோட கடையை மூடிட்டு அடுத்த படத்தை ஆரம்பிச்சுட்டு போயிடுவார். அதான் நடக்க போகுது. சரி, ஓகே சார். விஜயோட அரசியல் இப்படி தான் நகருங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த பக்கம் திமுக கூட்டணி இந்த 4 கார்னர் ஃபைட்டில் வந்து திமுக தான் வெற்றி பெறுது நீங்கள் குறிப்பிடுறீங்க. ஆனால் இப்போ இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வலிமையான என்டிஏ உருவாகுது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற அரசியல் சினாரியோ செக் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா டெல்லி பாஜக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு. எப்படியாவது வந்து திமுக வீழ்த்தி ஆகணும், அதனால் வந்து ஒரு டைட் பண்ணுறாங்க, எல்லா சின்ன சின்ன கட்சியிலும் ஒன்றா சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ டெல்லி பாஜக தலைமையில் உருவாக்கக்கூடிய இந்த என்டிஏ அப்படிங்கிறது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்து திமுக வர்சஸ் அதிமுக தலைமையிலான கூட்டணி. ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணி வட மாநிலங்களில் வட இந்தியாவில் என்ன அரசியல் பேசுகிறாங்க அதை தான் பாஜக இங்கே பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறை திமுக ஆளுங்கட்சி வந்தாலும் நீங்கள் சொல்ல மாதிரி 27 ஒருவேளை வெற்றி பெற்று ஆளுங்கட்சி வந்தாலும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வலிமையான ஏடிஎம்கே இருக்காது, வலிமையான என்டிஏ இருக்கும். என்டிஏங்கிறது பாஜக உள்ள வந்து ஒரு என்டிஏ இருக்கும். இப்போ பாஜக உள்ள வந்துருச்சு, வலிமையான எதிர்க்கட்சி உட்காருதுன்னா திமுக இருக்க குடைச்சல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? எப்படி இல்லை, குடைச்சல் இப்போ கொடுக்குற குடைச்சல் தான் கொடுப்பாங்க, புதுசாக இருந்தால் கொடுத்துட போகிறாங்க. நீங்கள் என்டிஏ கூட்டணி என்டிஏல இங்கே யார் இருக்கா? கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, பாமக இருக்கு. இன்னைக்கு உடஞ்சிருக்காங்க சார், உடஞ்சு போயிட்டாங்க. இல்லை, எல்லாரையும் சேர்த்தாலும் சொல்கிறேன். என்டிஏல சேர்க்குறீங்க, என்டிஏல யார் இருக்கா? அதிமுகவை தவிர பெரிய ஓட் பேங்க் உள்ள கட்சியா? பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு, மற்ற சில கட்சிகள் எல்லா ஒரு கட்சிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் செல்வாக்கு கொண்ட கட்சிகள் பாமக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டி எல்லாம் சேர்த்தா கூட 5% 6% மேலே தாண்டாது. இப்போ இந்த ஓபிஎஸோட ஃபேக்டர் இருக்குது. நீங்கள் ஓபிஎஸ் வந்து இதில் என்ன ராமநாதபுரத்தில் 2வது இடத்துக்கு வந்தான்னு சொன்னீங்க. அதே மாதிரி தேனியில் தினகரன் வந்து 2வது இடத்துக்கு தான் சொன்னீங்க. இப்போ இவங்கெல்லாம் உள்ள வர போகிறாங்க. இதில் வந்தாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பலமான கூட்டணியாக இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பலமான கூட்டணி யார் தலைமையில் இருக்கு? பாஜக தலைமையில் இருக்கு. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு செல்வாக்கு? நீங்கள் அதான சிக்கல். ஒன்றிணைந்த அதிமுக இத்தனை கட்சியோட கூட்டணி அமைச்சா ஒருவேளை ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. பாஜக இல்லாமல் அதிமுக தலைமையில் பாமக, தேமுதிக, மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்றிணைந்த அதிமுகவை ஆகி திமுகவை எதிர்த்தா திமுக வெற்றி வாய்ப்பை கூட அலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பாஜகங்கிற ஒரு விஷயம் தானே எல்லாருக்கும் ஒரு உறுத்தலாக இருக்குது தமிழ்நாட்டில். பாஜக அதிமுக இருக்கக்கூடிய பாண்டிக்கு ஒரு நிர்வாகி, பாமக நிர்வாகி சொன்னார் போன முறை 2024 தேர்தலில், தனிச்சிருந்தா கூட அங்கே போட்டுருவாங்க, பாமக கூட்டு வர்ற பாஜகவை கூட்டு வர்றாருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாஜகங்கிற ஒரு நெருடலாகவே இருக்குது எல்லா கட்சிக்குமே. அது புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் வந்து இப்போ நடக்கூடிய எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வேணுமா வேணும் அப்படிங்கிறதான், மோடி வேணுமாங்கிற எலெக்ஷன் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது இது எப்படி மக்கள் வந்து பிரித்து பார்ப்பாங்க? லோக்கல் இஷ்யூனா அதானே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. யார் தலைமையில் வருது? தேசிய ஜனநாயக கூட்டணி எந்தெந்த மாநிலத்தில் எப்படி போய் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மகாராஷ்டிராலையும் ஆட்சி நடக்குது. அங்கே என்ன நடக்குது? தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்து கோவாலையும் ஆட்சி நடக்குது. கேட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க தான் ஆட்சி, பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் நாங்கள் தான் ஓனரு, நாங்கள் தான் டிசைடிங், நாங்கள் தான் பாஸ். தெரிஞ்ச விஷயம். ஆமாம், அப்படி எப்படி மக்கள் நம்புவாங்க? தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு, தமிழ்நாடு வந்து பெரிய அரசியல் புரிதல் உள்ள மாநிலம். நீங்கள் வட இந்தியா மாநிலம் மாதிரி ஏதாவது மதத்தை காமிச்சோ, ஜாதியை காமிச்சோ, ஏதோ பிரச்சனையை காமிச்சோ, செத்து போன ஏதாவது பணத்தை காமிச்சோ அரசியல் பண்ண முடியாதுங்க. இங்கே ரொம்ப பக்குவமாக பார்க்கக்கூடிய மாநிலம். இப்போ இங்கே உங்களை எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது யாரு? உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் யாரு? தேசிய ஜனநாயக கூட்டணின்னு நீங்கள் சொன்னால் கூட அதுக்கு யாரு பேர் தான் வெளியில், அது பாஜக தான் அப்படிங்கிறது தெரியுமில்ல தமிழ்நாட்டில். அதுதான சிக்கல். இப்போ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதிமுக இந்த ஒரு கூட்டணியோட அதிமுக தனிச்சுட்டு இருந்தா கூட வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்க பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற போர்வையில் வந்தாங்கன்னா இதே நிலைமை தான் அதிமுக கூட்டணிக்கு ஏற்படும். இப்போ இதே நிலைமை வந்து இப்போ வலிமையான எதிர்கட்சி இருக்காங்க. இதே ஒரு வலிமையான எதிர்கட்சி நான் வெற்றி பெறாங்க நான் சொல்லவே இல்லை. வலிமையான எதிர்கட்சி தான் உட்கார இந்த அளவுக்கு வர முடியாது. இந்த அளவுக்கு நீங்க அந்த வெற்றி வாய்ப்புகளை பெற முடியாது. இப்போ உள்ள நிலைமைகள் ரொம்ப சரி. அதாவது
10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி வச்சு அவங்க அன்னைக்கு வந்து 77 பெற்றாங்க. இப்ப ஆன்டி 21 காலகட்டம் நடந்தது வேற. இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை இப்ப வந்து இந்த 5 வருஷம் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? 5 வருஷம் மத்திய அரசினுடைய ஆதிக்கம் வந்து பெருசா இருக்கு மாநிலத்தின் மீது. எல்லா மாநிலத்தையும் அவங்க மேக்சிமம் கை வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பெருசா வந்து மத்திய அரசு மாநிலத்தை வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லார் மனசுலையும் ரொம்ப அழுத்தமா இருக்கு. அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா மொத்தத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய இது போயிடும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் இருக்கு. பாஜக மீது ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு, அச்சம் இருக்கு. அது வரவே கூடாதுங்கிறத காமனா இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் தமிழ்நாட்டில் விரும்புறாங்க. அப்படிங்கும்போது பாஜக தான் இவங்க இயக்குது, பாஜக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த 77 வர்றதுக்கு வாய்ப்பு. நான் ஒரு எக்ஸாம்பிளா சொன்னேன். நான் எதுக்குன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஏடிஎம்கே வச்சு அவங்க 77 வந்தாங்க. இந்த வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கேக்கு. அப்படி இருக்கும்போது அது இன்னும் அவங்களுக்கு பிளஸ் தானே அப்படிங்கிற. அதை தாண்டி எனக்கு வேற பிரச்சனை அங்க தலை தூக்கி இருக்கு இல்லையா? இல்ல இப்பவே ஸ்டாலினை வந்து ஒரு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்ல 4000 கோடி நான் பார்த்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. சுத்தமா ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அவங்க வந்து ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, 100 நாள் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சர்வ சிக்ஷா அதுக்கு 2000 கோடி தர மாட்டேங்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை புறக்கணிக்கிறீங்க. எதிரிலை அறிக்கையில் கூட தமிழ்நாட்டை பேச மாட்டேங்கிறீங்க. பாத்தீங்கன்னா பீகாருக்கு வந்து 8000 கோடி கொடுக்குறீங்க, பக்கத்துல இருக்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு வந்து 4000 கோடி கொடுக்குறீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நிதியும் தர மாட்டேங்குங்கிற ஒரு கோபம் இருக்கு. எங்கள்ட்ட வரி பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு காசு தர மாட்டேங்குங்கிற பாஜக மேல் மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு. 2021 காட்டில் இப்ப அதிகப்படியான கோபம் இருக்கு. அந்த கோபம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2026 ஏற்படுத்தும். இல்ல நீங்க சொல்றது உண்மைதான். அந்த மாதிரியான ஒரு கோபம் இங்க இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி ஸ்டாலின் மீது இங்க ஒரு கோவம், வலிமையான ஒரு கோவம் உருவாயிருக்கு. குறிப்பா வந்து அரசு ஊழியர்கள் சொல்றாங்க வந்து உங்களை நீங்க எதிர்கட்சி தலைவராக இருந்தால் தான் எங்களை பத்தி பேசுவீங்கன்னா தாராளமாக எதிர்கட்சியாக தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரென்த், அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும் நமக்கு, பெரிய ஸ்ட்ரென்த். அவங்க தான் வந்து பூத்தில் ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ அந்த டைமென்ஷன் அது பிறகு அந்த பழைய ஓய்வூதியத்தை வந்து கொடுக்குற சொன்ன விஷயம், பிறகு அந்த விலைவாசி உயர்வு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க மீது நீங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு காரணமாக காமிச்சு நீங்க கிட்ட வந்து இது பண்ண முடியாது. உங்க மீது சில பிரச்சனை இருக்குல்ல, அது நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. எப்படி நீ அவங்க கேள்வி கேட்குறீங்களோ அதே மாதிரி உங்களை நான் கேட்கறது கேள்வி என்கிட்ட இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அதுக்கு பதில் சொல்றது எதிர்கட்சியாக தயாரா இருக்குன்னு சொல்றாங்களே, அது எப்படி? இல்ல எந்த கட்சியுமே 5 வருஷத்துல முழுமையாக திருப்திகரமான ஒரு அரசாங்கம் இருக்கவே இருக்காது. அதுல எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே. பாஜக வேணா இவங்களுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஆனா மக்கள் இதையும் புரிஞ்சுக்கிறேன். சார் நீங்க பாஜக காமிச்சு எங்களை பயமுறுத்துறீங்க சும்மா அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி ஒரு விஷயம் பயமுறுத்துறீங்கன்னா கூட உண்மையா தானே பயமுறுத்துறாங்கன்னா கூட மக்கள் சிந்திப்பாங்களா? பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து பாஜக மத்திய அரசு தான் வந்து உள்ள நுழையுது. எல்லா விஷயத்துக்கும் உள்ள வந்துட்டாங்க. மாநில அரசினுடைய அதிகாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது. முழு அதிகாரமும் மத்திய அரசு நோக்கி தான் இருக்கு. அப்படிங்கிறது அதை காமிச்சு தானே அவங்க பேச முடியும். கரெக்ட். உங்களோட அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறாங்கிறத நீங்க கோவப்படுறீங்க. ஆனா உங்க அதிகாரத்துக்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கு. அது ஏன் நீங்க சரியா எங்களுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? எங்களுக்கு செய்ய வேண்டியது நீங்க பறிச்சுக்கிறீங்களே. இப்ப நீங்க சொன்ன வாக்குறுதி தான். வாக்குறுதி என்னாச்சு? இதான் செய்யறேன்னு சொல்லி எலெக்ஷனுக்கு வந்தீங்க, 5 வருஷம் ஆகி போச்சு. இப்ப நீங்க வந்து செய்யவே இல்லை. இப்ப எதை சொல்லி வாக்கு கேட்க போறீங்க அப்படின்ற மக்கள் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கல. இந்த ஒரு 10 மாசம் இருக்கு இல்லையா? ஆமா. இதை வந்து திமுக வந்து சரி செய்யக்கூடிய வேலை செய்வாங்க. தேர்தலை நோக்கி என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யற வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். ஆனா பலர் என்ன சொல்றாங்கன்னா கடைசி வருஷம் இது 4 வருஷம் செஞ்சதோட அதிகமாக கொள்ளடிச்சணும். ஏன்னா கடைசியில அடுத்த ரிசல்ட் எப்படி வருது இது மாத்தி செய்வாங்கன்னு நீங்க சொல்றாங்க. நீங்க வந்து இது இப்படி உள்ள இல்ல. அது இப்ப பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க வந்து பணம் அங்க வந்து பிரதான விஷயம் கிடையாது. ஓகே. அடுத்தடுத்த தலைவர்களை அங்க உருவாக்கணும், கட்சி இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க அடுத்த பணங்கிற கட்சி ஒரு ஸ்ட்ராங்கா தான் நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப அடுத்த ஒரு 10 மாசம் இருக்கு. இந்த 10 மாசத்துல என்னன்னா திட்டங்களை பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு மறைமுகமாக ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க. அந்தந்த தொகுதிகளில் போய் என்னென்ன திட்டங்கள்லாம் பெண்டிங்கில் இருக்க போகிறான் எடுத்து வேலையை பாருங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் கூப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு பகுதிக்காக போய் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நான் அவர் லிஸ்ட்டே கொண்டு போகிறார், போய் மேடையில் பேசுறாரு. நான் தேர்தல் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் பெண்டிங் இருக்குது, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு சொல்லிச்சு, பஸ் ஸ்டாண்ட் மட்டும் பேலன்ஸு, மீன் மார்க்கெட் வருது, மீன் மார்க்கெட் வந்து அடுத்த மாதத்தில் பண்ணிடுவோம், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு ஓப்பனாக வந்து இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சு. எல்லாம் தெரியும். இதெல்லாம் போய் இங்கே அடுத்து ஓட்டு கேட்க போகிறப்ப எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதை சரி செய்யக்கூடிய வேலையை வந்து திமுக இறங்கி செய்யும். இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்கு விழுகத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு சரியான ஆள் இல்லை. அதுதான் வந்து விஜய் கொஞ்சம் நாம் தமிழர் கொஞ்சம் வாங்குவாங்களே தவிர, ஆனால் பெரிய அளவில் அவங்களால வந்து அந்த வாக்குகளை வந்து செதடிச்சிட முடியாது. அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இங்கே இருக்கிறதுனால திமுக ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல போயிட்டு இருக்கு. சேஃபான ஜோனா இருக்கும் அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு சேஃபான ஜோன் அப்படிங்கிறீங்க. திரும்ப திமுக மெஜாரிட்டி வருமா? இப்போ இந்த மாதிரி மெஜாரிட்டி இருக்கு, திமுக மெஜாரிட்டி இருக்கு, கூட்டணிக்கு சேர்த்து மெஜாரிட்டி இருக்கு. ஆனால் தனிப்பட்ட திமுக மெஜாரிட்டி வரும் நீங்க பாக்குறீங்களா? நான் அடுத்த எலெக்ஷன்ல 26 2021 காட்டிலும் அதிகப்படியான சீட்டுகள் திமுக கூட்டணி ஜெயிக்குங்கிறத மாற்று கருத்தே கிடையாது. பாஜகவுக்கும் தெரியும், தேசிய ஜனநாயக கூட்டணி தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும்.
ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை, அப்படி ஆல்டர்னேட்டிவ் வேற பார்ட்டிஸ் இல்லை. இங்கே விஜய் வந்தார். விஜய் வந்து கடைசியில் பார்த்தா அவரும் வந்து பெருசா ஃபைட் பண்ணக்கூடிய இல்லை, மாற்று இல்லை. கேல்குலேஷன் தப்பா போறீங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா வந்து போன எலெக்ஷன்ல விஜயே இல்லை, இந்த மாதிரி விஜய் வந்திருக்காரு. விஜய்க்கு கண்ணு மூடி கணக்கு போட்டால் கூட ஒவ்வொருத்தர் வீட்டுல இருந்து ஒரு வாக்கு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது ஒன்று இருக்க போகுது. அப்போ அப்படி இருக்கும்போது நிச்சயமா திமுக லாஸ்ட் டைம் பெற்றதை விட குறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை விட கூடுதலா இருக்கும்னு சொல்றீங்க, அது ஆன்டி இன்கம்பன்சி வச்சுட்டு கூடுதலா இருக்குங்கிறீங்க. பட் எப்படி அதிமுக எடுத்துங்க, 2021 அந்த அதிமுக இப்ப இல்லையே. அதான் இப்போ என்டிஏ தானே வரப்போகுது. இப்போ இருந்து முன்னாடி வந்து அன்னைக்கு வந்து சசிகலா மட்டும் வெளியேறிட்டாங்க, தினகரன் தரப்பு வெளியேறிட்டாங்க. ஓபிஎஸும் இபிஎஸ் 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ அமைய ஒரு என்டிஏல எல்லாரும் தான் ஒன்றிய போகிறாங்க. அப்படி இருக்கும் வலுப்பெறக்கூடியதான் தான் மாறப்போகுது. வலுப்பெறக்கூடிய விஷயமாக இருந்தாலும் பாஜக கூட்டு வர்றாங்க. ஓகே, போன முறை பாஜக கூட தான் இருந்தாங்க, இந்த முறை அவங்களோட தான் இருக்கு. போன முறை பாஜக கூட தான், இந்த முறை கூட இருந்தாலும் கடந்த முறை பாஜகவிற்கு போன முறையை காட்டும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பான மனநிலை இருக்கு. அதனால தான் வந்து நம்ம இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஃபேக்டரா தேர்தலில் பாஜகவினுடைய வேலைகள் இங்கே ஈடுபடும். அது வந்து திமுக ஒரு பெரிய ப்ளஸ். அந்த அளவுக்கு அடுத்தடுத்த விஷயத்தையும் கொண்டு போவாங்க. நீங்கள் ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், வந்து பழைய பென்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து திமுக வந்து இந்த 10 மாதத்துக்குள்ள சரி செய்யக்கூடிய வேலையை பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்யக்கூடிய வேலை செய்வாங்க. அதே நேரம் பிரச்சனையை அவங்க கையில் எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒன்றிய அரசினுடைய பிரச்சனைகளை, ஒன்றிய அரசினுடைய அழுத்தங்களை அதை பற்றி எடுத்து பேச ஒன்றும் போதும். இன்னைக்கு 3 மொழி கொள்கை விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிராக ஏற்படுத்திடுச்சு. அதற்கு பிறகுதான் வேக வேகமாக வந்து கட்சியை ஒன்றிணைக்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பயப்படாமல் இருந்தாங்கன்னா ஏன் பண்ணணும்? மும்மொழி கொள்கைங்கிற பிரச்சனை வந்து கட்சி, மதம், ஜாதிகள்லாம் தாண்டி ஒரு பெரிய ஃபேக்டராக வந்துருச்சு தமிழ்நாட்டில். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் 2026 தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருக்கும். இல்லை சார், 26 களத்தை பற்றி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி நகருங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி.